எவ்வளோ கையிலேயே வந்துட்டு நம்ம பெடல் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி மிஷின் தான் நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ ஃபுல் ஓவர்வியூ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. 1978 மாடல். ஸோ இங்கே பாருங்கள், ரைட்டில் ரோல் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான மிஷின் பார்க்க போகிறோம். கையிலேயே வந்துட்டு நம்ம பெடல் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி மிஷின். ஸோ என் பக்கத்து வீட்டில் வச்சுருந்தாங்க. 1978 வந்து வாங்கின மிஷின், கொல்கத்தா மிஷின். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இது வந்துட்டு மெரிட் சின்ன மிஷினு, உஷா சின்ன மிஷின், இதுவும் சேம் தான். நம்மளுக்கு 2 டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஒன்று ரஃப் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, பெடல் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது, நம்ம எங்கே வேணாலும் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுவே அவங்க வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் 700 ருபீஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னாங்க. 5 இயர்ஸ் பேக் வாங்கினேன் அப்படின்னாங்க. நான் ஒரு சில விஷயங்கள் காட்டுறேங்க. இப்போ இது வந்துட்டு இது லாக்கு, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மிஷினை வந்து நம்ம மேலே தூக்கணும் அப்படின்னா கீழே நீடில் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். த்ரெட்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நிறைய போட முடியாது, இருந்தாலும் சிம்பிளாக மிஷினுக்கு தேவையான சிசர் இதெல்லாமே போடுற அளவுக்குமே அதில் கொஞ்சம் கேப் இருக்குது. அப்புறம் சைடில் மறுபடியும் நம்ம லாக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சைடில் கூட ஒரு ட்ரா கொடுத்துருக்காங்க, அதுலேயும் அப்படி தான் நம்ம வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் பாபின் கேஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் காமனாக தான் இருக்கும். அது ரொம்ப பழசு. இந்த பாபின் கேஸ் கூட அவங்க அப்படியே வச்சுருக்காங்க, அதிகமாக யூஸ் பண்ணல அவங்க. இப்போ சாரீ ஓர் அடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக வீட்டில் என்னென்ன சிம்பிளாக வந்து நம்ம பண்ண முடியுமோ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. சில சமயம் சுடிதார்ஸ் கூட ட்ரை பண்ணேன்னு சொன்னாங்க. மோட்டரெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கையிலேயே இப்படி சுற்றி எப்படி சுடிதார் ஸ்டிச் பண்ணுறது. ஏன்னா நெக் டிசைன் எல்லாம் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வரல அவங்க காமிச்ச வரைக்கும். மற்றபடி எல்லாமே வந்துட்டு ஓர் அடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நீட்டாகவே வந்துச்சு. என்னென்னா கையில் நம்ம ஸ்டிச் பண்ணி பழகிட்டு இதில் சுற்றி நம்ம ஃபினிஷிங் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு மிஷினில் நார்மல் மோட்டர் மிஷின் இருக்குங்களா ட்ரை பண்ணால் ரொம்ப அழகாக வரும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த மிஷினில் தைக்கிறது கொஞ்சம் பொறுமை வேணும் நம்ம மோட்டரில் தைச்சிட்டு. சரிங்களா? அப்படி தான் ஃப்ரண்ட்டில் சுற்றினா வந்துட்டு இது கை வந்து ரிவர்ஸில் போகணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த வீல் ஃப்ரண்ட்டில் வரும். இல்லைன்னா நம்மளுக்கு நூல் அந்த போகும் இல்லைங்களா. நார்மல் சின்ன மிஷின்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸில் போச்சுன்னா நூல் வந்து போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இது நம்ம கொஞ்சம் பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீல் ஃப்ரண்ட்டில் வரணும்னா கையில் சுற்றுறது வந்து ரிவர்ஸில் போகணும். பாருங்கள், இது வந்து ரிவர்ஸில் போகுது, வீல் வந்து ஃப்ரண்ட்டில் வருது. ரஃப் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் அது ஸ்டிச்சிங் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அவங்க ஸ்டிச் பண்ணி காட்டுறாங்க. ஃபூட்டு வந்துட்டு மேலே தூக்கி விட்டுட்டு ஜஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் துணியை வச்சுக்கிறோம். சரிங்களா? வச்சுட்டு இந்த மாதிரி கையில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு கையில் சுற்றணும், ஒரு கை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பேலன்ஸுக்கு கிடைக்கும். பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மிஷின் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிச்சிங் கூட ரொம்ப நீட்டாக தான் வந்துச்சு. ஏன்னா ஊசி எல்லாமே சேம் தான் இல்லைங்களா. நம்ம ப்ராப்பராக வந்துட்டு கையில் சுற்றி ஒரு ரைட்டில் சுற்றிட்டு லெஃப்ட்டில் வந்து பேலன்ஸ் பண்ணுறது தான் இதில் வந்துட்டு மெயின். இது ரஃப் அடிக்கிறது ஜஸ்ட் அதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது கீழே தள்ளி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பின்னால் போகுது. மறுபடியும் எடுத்து விட்டுட்டு நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பழைய பொருட்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இதில் ஸ்டிச் பண்ணது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.